வெல்கம் டு ஹெல்த்தி ஃபுட். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா கேரட் ஜூஸ் எப்படி பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். ஸோ இதுக்கு என்ன ஸ்பெஷல் அப்படின்னா இதில் எல்லாரும் ஜென்ரலாக என்ன பண்ணுவாங்க அப்படின்னா வெறும் கேரட் மட்டும் யூஸ் பண்ணி ஜூஸ் வந்து ப்ரிப்பேர் பண்ணுவாங்க. ஸோ நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா கேரட்டோட பாதாமை வந்து ஒரு 2 to 3 hours ஊற வைங்க, இல்லை நைட்டு ஓவர் நைட்டு சோக் பண்ணி இந்த மாதிரி எடுத்து வச்சுக்கோங்க. ஸோ இந்த கேரட்டை கட் பண்ணி வச்சுருக்கேன். இந்த கேரட்டோட ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா இந்த கேரட்டை எடுத்து ஜாரில் போட்டுக்கோங்க, பாதாமையும் ஜாரில் போட்டுக்கோங்க. ஸோ இதை இப்போ நான் அரைச்சி முடிச்சிட்டேன். இந்த மாதிரி இருக்கும். ஸோ இப்போ இதை நான் வந்து ஃபில்டர் பண்ணுறேன். ஸோ இந்த மாதிரி பெரிய ஃபில்டர் யூஸ் பண்ணிக்கிட்டிங்கன்னா ஃபில்டர் பண்ண ஈஸியாக இருக்கும். இப்போ பாருங்கள், ஃபில்டர் பண்ணிட்டேன். இது நான் பெரிய ஃபில்டரில் ஃபில்டர் பண்ணிட்டேன். இது அப்படியே நீங்கள் வந்து டம்ளரில் ஊற்றி சர்வ் பண்ணிக்கலாம். அப்படி இல்லை வீட்டில் குழந்தைங்க இருக்காங்க, குழந்தைங்களுக்கு கொடுக்கணும் அப்படின்னா அதை ஒரு தடவை ஃபில்டர் பண்ணி இன்னொரு சின்ன ஃபில்டர் யூஸ் பண்ணி இந்த மாதிரி சின்ன ஃபில்டர் யூஸ் பண்ணி ஃபில்டர் பண்ணி குழந்தைங்களுக்கு கொடுங்க. ஸோ கேரட் ஜூஸ் வந்து ரெடி ஆயிடுச்சு. ஸோ இது வந்து செய்கிறதுக்கும் சிம்பிள், நமக்கு ரொம்பவும் ஹெல்த்தி. பிகாஸ் ஏன் அப்படின்னா இதோட பாதாம் வந்து நம்ம ஆட் பண்ணியிருக்கோம். பாதாம் வந்து வெறுமனே ஆட் பண்ணால் கூட வந்து இந்த அளவுக்கு இருக்காது. நம்ம என்ன பண்ணியிருக்கோம், நல்ல ஊற வச்சு ஆட் பண்ணியிருக்கோம். ஸோ அப்படி இருக்கிறதுனால குழந்தைங்களுக்கு வந்து இம்யூனிட்டி பவர் வந்து டெவலப் ஆகும். குழந்தைங்க வந்து நல்லா குழந்தைங்களுக்கு ரொம்ப எனர்ஜெட்டிக்காக இருக்கும். ஸோ அதனால் இதை வீட்டில் செஞ்சு பாருங்கள். நீங்கள் லைக் பண்ணால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.